ஹாய் வியூவர்ஸ். அப்போதைய சோவியத் யூனியனா இருந்த ரஷ்யாவின் ஒரு நியூக்ளியர் மிசைல் கியூபாக்குள்ள வைக்கப்பட்ட காரணத்தினால 1960ல கியூபான் மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஏற்பட்டது. இப்ப அதை தொடர்ந்து மீண்டும் கியூபாக்குள்ள ரஷ்யாவின் நியூக்ளியர் சப்மரின் வந்திருப்பது மீண்டும் கியூபன் மிசைல் கிரைசிஸ் ஏற்படுமா அப்படின்னு இப்ப பெரிய அளவு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் கியூபா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, ஆனா அதற்கு ஆப்போசிட்டா அமெரிக்கன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் தான் இப்ப 1960க்கு பிறகு மீண்டும் கியூபன் கிரைசிஸ் பத்தி பேசப்பட காரணமா இருக்கு. ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 S-300 கிரீமியால தொடர்ந்து அளிக்கப்படுவதனால இப்ப ரஷ்யா தன்னோட அதிநவீன S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரீமியால நிப்பாட்டி இருக்கு. ஆனா இந்த மூவ் ரஷ்யா தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான காணொலியில இந்த செய்தியை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இது போக சம் பிக் திங் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். பெட்ரோ டாலர்ல இருந்து வெளியேறி இருக்கு சவுதி. டாலருக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. டாலரைசேஷன் அதை பத்தி டெடிகேட்டடா ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டாலரைசேஷன் அப்படிங்கிறது கிளீன் அண்ட் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரஷ்யா அவங்க நாட்டுல டாலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இப்போ முழுசா நிப்பாட்டி தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் ஒண்ணுதான் இப்ப நமக்கு சுட்டி காமிக்குது. ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்மள நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகம் அந்த மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. தங்கம் வாங்க பல பேரும் ஐடியா வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஏன்னா தங்கத்தின் விலை இப்ப ராக்கெட் ஹைட்ல போக போகுது. ஏன்னா ஒரு பெட்ரோ டாலரை நிறுத்திட்டாங்க. ஸோ டாலரின் வீழ்ச்சி ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாலரை நிப்பாட்டிட்டாங்க. இது போக CSTO அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து இப்ப அர்மேனியா வெளியில வந்திருக்காங்க. அது என்ன CSTO அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அமெரிக்காவால் நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி நாட்டோக்கு ஆப்போசிட்டா ரஷ்யாவால் CSTO அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுல ரஷ்யா, பெலாரஸ், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், அர்மேனியா போன்ற நாடுகள் எல்லாமே இருந்தாங்க. கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாமே இருந்தாங்க. இப்ப அர்மேனியா அதுல இருந்து அபிஷியலா நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மூலமா முதல் நாடா CSTOல இருந்து அர்மேனியா வெளியே வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக போயிட்டு இருக்கும்போது சில விஷயம் ரஷ்யாவுக்கு எதிராகவும் போயிட்டு இருக்கு. ஸோ சம் பிக் திங் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். இதை தான் நான் சொன்னேன். சரி, வாங்க இன்னைக்கான காணொலியை நம்ம விரிவாக பார்க்கலாம். கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறது கியூபாவில் 1960ல ஏற்பட்ட ஒரு சம்பவம். 1959 வரை பட்டிஸ்டா அப்படிங்கிறவர் தான் கியூபாவை பிரசிடென்டா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இந்த பட்டிஸ்டா அப்படிங்கிறவர் அமெரிக்காவால் பேக்டு செய்யப்பட்ட ஒரு பிரசிடென்ட். ஏன்னா இந்த பட்டிஸ்டா அமெரிக்காவுக்கு இணங்கி அமெரிக்காவுடன் கியூபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக அமெரிக்கா கூட இணங்கி செயல்பட்ட பிரசிடென்ட். ஆனா 1959ல ஃபிடல் காஸ்ட்ரோ பிரசிடென்டா வராரு. இப்பயும் நீங்க கியூபால போய் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான மதிப்பே உங்களுக்கு வேற. 1959ல ஃபிடல் காஸ்ட்ரோ பிரசிடென்டா வந்த பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. இருந்தாலும் கொஞ்ச நாள் US வேடிக்கை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிடல் காஸ்ட்ரோ என்னதான் செய்யறான், அதுக்கு ஏற்ற மாதிரி நாம காய் நகர்த்தலாம் அப்படின்னு விட்டு பிடிக்கிறாங்க US. லேட் 1959 அண்ட் 1960ஸ்ல 1959ல இருந்து 1960க்குள்ள கியூபா அமெரிக்காவின் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா போகுது. ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ முழுசா ஆன்டி அமெரிக்கன் மைண்ட் செட்டுக்காக போயிட்டாரு. அமெரிக்காவுக்கு எதிரான பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே தான் கியூபா நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதன் விளைவா அமெரிக்கா ரொம்ப காண்டாகி ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசை கலைச்சி நமக்கு சாதகமா இருக்கும் ஒரு அரசை அங்க அமைக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இதன் காரணமா பல உளவாளிகளையும் கைவரிசை கியூபாக்குள்ள காட்டுறாங்க. அமெரிக்கன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால கருப்பான ஃபிடல் காஸ்ட்ரோ நேரா ரஷ்யா கிட்ட, அப்போதைய சோவியத் யூனியனா இருந்த ரஷ்யா கிட்ட உதவிக்கு போறாரு. அந்த 1960-59 காலங்களில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர். அதனாலதான் இந்த அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு கியூபா ரஷ்யா கிட்ட போய் நிக்கிறாங்க. அண்ட் ரஷ்யாவும் எதிரிக்கு எதிரி நண்பன், நம்மளுடைய இம்பாக்ட் அமெரிக்கா பக்கத்துல இருக்கும் நாடுகிட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கும் சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு கியூபாக்கு உதவ முன் வராங்க. தன்னுடைய ஹெவி ஹார்மோஸ், தன்னுடைய ஆர்மி சப்ளைஸ் எல்லாத்தையுமே இப்ப கியூபாக்கு அனுப்புறாங்க. இது போக வணிகங்களையும் அதிக அளவுக்கு கியூபா கூட வச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றாங்க. என்னடா இவன் ரொம்ப ஓவரா போறான் அப்படின்னு நினைச்ச அமெரிக்கால இருக்கும் கியூபன் சிட்டிசன்ஸ் இவங்களெல்லாம் நம்ம எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமெரிக்கால இருக்கும் எக்ஸைல்ஸை கொண்டு கியூபாக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த முற்படுறாங்க. கியூபால நம்ம ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சு நமக்கு சாதகமான ஒரு ஆளை பிரசிடென்ட்டா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமெரிக்காவும் கணக்கு போடுறாங்க. அதற்கான பிளானையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கியூபாக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த கழகத்தை முறியடிக்கிறாரு. அமெரிக்காவின் பிளானையும் கண்டுபிடிச்சிடுறாரு. திருப்பி ரஷ்யா கிட்டே போற. ரஷ்யா கிட்ட போய் இது மாதிரி என் நாட்டை இன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றா, எனக்கு அதிநவீன ஹெவி ஆர்மர்ஸ், எங்களை நாங்க பாதுகாக்க நிறைய ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு ரஷ்யா கிட்ட போய் நிக்கிறாரு. ரஷ்யாவும் வேற வழி இல்லாம சரி நம்மளுடைய நியூக்ளியர் மிசைல அங்க நிப்பாட்டலாம், அவனுக்கு கொடுக்கலாம், அதை வச்சு அவன் தன்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ரஷ்யாவும் முடிவு பண்றாங்க. அண்ட் இங்க ரஷ்யாவும் கொஞ்சம் சுயநலமா தான் வேலை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ரொம்ப அருகாமையில ரஷ்யாவின் நியூக்ளியர் மிசைல் இருந்துச்சுன்னா அது அமெரிக்காவின் பிடி ரஷ்யா கிட்ட இருக்கிறதுக்கு சமம். அதனாலதான் இங்க ரஷ்யா தானும் வாலண்டியரா வந்து நியூக்ளியர் மிசைலை கியூபாக்குள்ள வைக்க முன் வராங்க. கொடுக்கப்படுற நியூக்ளியர் மிசைல் நீ எங்கேயும் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது,
நம்ம 2 பேருக்குமே சீக்கிரட்டா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படின்னும் சொல்றாங்க. சரி, அப்ப ரஷ்யா வெறும் நியூக்ளியர் மிசைல குடுத்தனால தான் கியூபன் மிசைல் கிரைசிஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்ல. வெறும் இந்த நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு குடுக்கல. நியூக்ளியர் மிசைலுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டீஸ், சிலோஸ், எண்ட் பாயிண்ட்டும் அவங்களுக்கு நியூக்ளியர் மிசைலா குடுக்குறாங்க. வெறும் இந்த பட்டன் அழுத்துனா நீ போதும், நேரா அமெரிக்கால போய் நியூக்ளியர் மிசைல் வெடிக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டா அவங்களுக்கு நியூக்ளியர் மிசைல குடுத்து செட்டப் பண்ணி உதவுறாங்க ரஷ்யா. ஸோ இதற்கு மத்தியில இந்த இன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ண அமெரிக்கா தொடர்ந்து இன்வெர்ட் பண்ணவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கியூபா 1962ல அமெரிக்காவின் U-2 அப்படிங்கிற ஒரு உளவு விமானம் கியூபா மேல பறக்க விடப்படுது. அப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நியூக்ளியர் மிசைல் சைட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண அந்த உளவு விமானத்தை பறக்க விட விட இந்த சைட்டுக்குள்ள நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தப்பட்ட ஒரு நியூக்ளியர் மிசைல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் திடுக்கிடும் தகவல் அவங்களுக்கு தெரிய வருது. இது ரஷ்யா கிட்ட இருந்து கியூபா வாங்கின நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. இது அமெரிக்காவை அப்ப ஆட்டி பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அமெரிக்கா உடனே பிளான் பண்றாங்க. நியூக்ளியர் மிசைலை உடனே அங்கிருந்து எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. யுஎஸ் பிரசிடென்டா இருந்த ஜான் எஃப் கென்னடி என்ன பண்றாருன்னா, நேரா யுஎஸ்எஸ்ஆருக்கு ஒரு வார்னிங்கா கொடுக்குறாரு. இது மாதிரி நீ நியூக்ளியர் மிசைல் ஒன்று கியூபாக்குள்ள வச்சிருக்க, இப்ப நீ அதை எடுக்கிறியா இல்லையா, இல்லைன்னா நான் அந்த நியூக்ளியர் மிசைல் மேலே பாம்பு போட்டு அணு ஆயுத போரை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கா கொடுக்குறாரு. இதற்கு மத்தியில கியூபா இது மாதிரி ஒரு வேலையில இன்வால்வ் ஆன காரணத்தினால கியூபாவையும் பனிஷ் பண்றாங்க யுஎஸ். எது மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா குவாரண்டைன். ஸோ இப்போ நமக்கு குவாரண்டைன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனா அப்பவே 1960 குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க அமெரிக்கா. கியூபா அப்படிங்கிறது ஒரு கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு. அதனாலேயே கியூபாவை சுத்தி அமெரிக்கா தன்னுடைய நேவி வெசல்ஸை நிப்பாட்டி யாரையும் கியூபாக்குள்ள வரவும் அனுமதிக்கல, கியூபாக்குள்ள இருந்து வெளியே போகவும் அனுமதிக்கல. கம்ப்ளீட்டா கியூபா ஐசோலேட் செய்யப்பட்டது. ஸோ இந்த ஐசோலேஷனா இருக்கட்டும், இது மாதிரி யுஎஸ்எஸ்ஆருக்கு கியூபாவை வச்சு அமெரிக்கா கொடுத்த வார்னிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் 1962 அக்டோபர்ல இருந்து 1962 நவம்பர் வரை இந்த சம்பவம் எல்லாம் நிகழ்ந்துச்சு. அண்ட் இந்த பீரியட் ஆஃப் டைம் கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பன் ரஷ்யானால கியூபாக்குள்ள வைக்கப்பட்ட வந்த காரணத்தினால கியூபா ஒட்டுமொத்தமா ஐசோலேட் செய்யப்பட்டது உலகத்துல இருந்து. இதற்கப்புறம் பல உலக நாடுகளும் யுஎஸ்எஸ்ஆரை காம்ப்ரமைஸ் செஞ்சு அந்த கியூபால ரஷ்யாவால் பிளே செய்யப்பட்ட மிசைலை எடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத்தா முடிஞ்சிச்சுன்னு வைங்க. அதுக்கு பின்னாடியும் கியூபா மேல பல பொருளாதார தடையை அமெரிக்கா வச்சாங்க. அதெல்லாம் வேற. பட் நம்ம கண்டென்ட்டுக்கு இது தெரிஞ்சாவே போதும். ஸோ இதுதான் கியூபன் மிசைல் கிரைசிஸ் உடைய வரலாறு. 1960 நடந்த சம்பவம். ரஷ்யாவின் ஒரு மிசைல்னால கியூபாக்கு ஏற்பட்ட ஒரு விபரீதம். இப்போ அகைன் ஒரு லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைலை ஏவும் நியூக்ளியர் சப்மரீனை கியூபாக்குள்ள அனுமதிச்சு அந்த நாட்டுடைய அமெரிக்காவுக்கு நெருக்கமா கியூபா எக்ஸசைஸ் செய்ய போகுது. இப்போ இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை உருவாக்குமா இல்லையா? ஸோ இதுதான் மீண்டும் உலக நாடுகளிடையே கியூபன் மிசைல் கிரைசிஸை பத்தி பேச வச்ச காரணம். ஏற்கனவே நடந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரி இன்னொரு நிகழ்வை தவிர்க்கிறதுக்கு கியூபா அமெரிக்கா கிட்ட நேரா சொல்லிடுறாங்க. வரும் காசன் நியூக்ளியர் சப்மரீன் எந்த நியூக்ளியர் மிசைலையும் ஏந்தி வரல. அதே மாதிரி அட்மிரல் கோல்ஸ்கோவும் எந்த நியூக்ளியர் மிசைலையும் கொண்டு வரல. ஸோ எந்த பிராந்திய சிக்கலையும் ஏற்படுத்தாம எந்த பிராந்திய விதிமுறையும் மீறாம நாங்க பயிற்சி மேற்கொள்றோம் அப்படின்னு கியூபா சார்பா கியூபன் மிசைல் கிரைசிஸை தடுக்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பக்கமா இந்த ரஷ்யன் ஃப்ளோட்டிலாவை மானிட்டர் பண்ண அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யன்ஸ் ஃப்ளோட்டிலா கியூபாக்கு வரத்துக்கு முன்னாடியே அமெரிக்க கடல் பரப்புக்கு ரொம்ப அருகாமையில வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் லான்ச்சை சிமுலேட் செஞ்சு பார்த்திருக்காங்க. காசன் நியூக்ளியர் சப்மரீனுக்குள்ள 1000 கிலோநாட்டிக்கல் மைல்ஸ் வரை போகக்கூடிய லாங் ரேஞ்ச் கைடட் மிசைல் இருக்கணும் பென்டகன் சொல்லியிருக்காங்க. அப்ப மிசைலோட தான் சப்மரீன் வந்திருக்கு இல்லையா? ஆனா கியூபா என்ன சொன்னாங்கன்னா, நியூக்ளியர் மிசைல் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இதுதான் கியூபாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட். இப்ப ரஷ்யாவின் பிரசன்ஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கியூபாக்கு இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு. ஆனா மிசைல் இருக்குன்னு சொன்ன நிகழ்வும் அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து ஒரு சிமுலேஷன் செஞ்சு பார்த்ததும் கண்டிப்பா கியூபாவை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்த செய்திக்கு போலாம். உக்ரைன் மீண்டும் லாங் ரேஞ்ச் வெப்பனை கொண்டு கிரீமியால ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல பெல்பக்ல இருக்கும் 2 S-400 ஒரு S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தாக்கப்பட்டு இருக்கு. தொடர்ந்து உக்ரைன் கிரீமியால லாங் ரேஞ்ச் வெப்பனை கொண்டு தாக்குவதை இப்ப இன்டென்ஸ் ஆகிட்டே வருது. இந்த வாட்டி ஹைமார்ஸ் அண்ட் M270 MLRS அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் கொண்டு தாக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 S-300 போன்றவை அளிக்கப்படுவது இன்டகிரேட் செய்யப்பட்ட இந்த S-400 S-300 மத்தியில ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறு இருப்பதை நமக்கு காமிக்குது. ஏன்னா இதே S-400 மிசைல் ஹைமார்ஸ் அளிச்ச கதையெல்லாம் இருக்கு. இப்ப ரிப்பீட்டடா இன்டர்செப்ட் பண்ண தடுமாறி ஃபெயில் ஆவது கோளாறு இருக்கு அப்படிங்கறது தான் காமிக்குது. இது மாதிரியான நேரத்துல S-500 கொண்டு வந்து கிரீமியால நிப்பாட்டி பெரிய தப்பு பண்ணிருக்கு ரஷ்யா. இப்ப இழந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமின் கேப்பை ஃபில் பண்ணதான் ரஷ்யா டெம்பரவரியா இந்த மூவ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா
ஏற்கனவே கோளாறா இருக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு நடுவுல எப்படி ஒரு ஹை வேல்யூ அசெட்டை ரஷ்யா டெப்ளாய் பண்ணாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நியமனம் செய்யப்பட்டிருக்கும் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஃபினான்ஸ் செக்டர் பேக்ரவுண்ட் உடையவர் தான் இந்த பர்சன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா பல முட்டாள்தனமான முடிவுகளை இவர் எடுக்கிறாரு அப்படின்னு குறை சொல்றாங்க. இப்ப ஏன் இது மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட சர்வீஸ்ல இருக்கிறது ஒரே ஒரு S-500 தான். போர் நேரங்கள்ல எல்லா நாடுகளும் தன்னுடைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு அவங்களோட தலைநகரத்தை தான் பாதுகாப்பாங்க. அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. பட் ரஷ்யா மாஸ்கோவில் இருந்து கிரீமியாவுக்கு மூவ் பண்ணி பெரிய தப்பா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன். இப்போ வேற எக்கனாமிக்கல் சாங்ஷன், மிலிட்ரி சாங்ஷன்ஸ் போன்ற பல தடைகள் ரஷ்யாவுக்கு இருப்பதனால அவங்களுக்கு இது மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோ அதற்கு தேவையான பாகங்களோ டைரக்டா ரஷ்யாவுக்கு கிடைக்காது. 2.5 பில்லியன் அப்படிங்கிற மதிப்பு இந்த பொருளாதார தடை, இந்த பல தடைகள் மூலமா இன்னும் பல மடங்கு கூட்டப்பட்ட ஒரு இன்வேல்யூபிள் அசட்டா தான் இப்ப ரஷ்யாவிற்கு இந்த S-500 இருக்கு. ஒண்ணே கண்ணே அப்படின்னு ரஷ்யா வச்சிருந்த S-500 இப்ப ஈஸி டார்கெட்டா உக்ரைனுக்காக கிரீமியால டெப்ளாய் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அங்க கோளாறா இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு மத்தியில இதையும் இன்டெகிரேட் பண்ணா இது ஒண்ணுதான் மிச்சம் இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். உக்ரைனும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த டார்கெட்டை பிரைமரி டார்கெட்டா அசியூம் பண்ணி பல தாக்குதலையும் நடத்த முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா S-500 அப்படிங்கிறதும் அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதும் உலகுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை. இதை அடிச்சாங்கன்னா உக்ரைனின் இமேஜ் எங்கேயோ போயிடும். அதுவும் இல்லாம எதை வச்சு தாக்கப்பட்டதோ அந்த வெப்பனுடைய இமேஜும் எங்கேயோ போயிடும். ரஷ்யா ஒரு பெரிய தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இங்க நானும் சொல்ல விரும்புறேன். மலையை கட்டி இழுக்க பாக்குறாங்க, வந்தா மலை, போனா பெரிய இழப்பு ரஷ்யாவிற்கு. பல தாக்குதலும் கிரீமியால நாம இனிமே எதிர்பார்க்கலாம். கடந்த சில வாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ரஷ்யா உக்ரைன் போர் பத்தின செய்தி உங்களுக்கு நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாம ரஷ்யா ஒரு ஹை கெயின் அடைஞ்சாங்க, ஒரு பெரிய வெற்றி ரஷ்யா அடைஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதையும் மீறி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது உக்ரைனுக்கான செய்தியாவே தான் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாவின் வெற்றியை சொல்லும் பல பேரும் உக்ரைனின் வெற்றியை சொல்ல மறுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரிய வரல. பட் நாம ரஷ்யா அடிச்சாலும் சரி, உக்ரைன் அடிச்சாலும் சரி, ரஷ்யா வெற்றி அடைஞ்சாலும் சரி, உக்ரைன் வெற்றி அடைஞ்சாலும் சரி, அதை உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த பயணம் இன்னும் தொடரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இந்த பயணத்துல நீங்களும் பயணிக்க ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான காணொலி இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கான காணொலி யூஸ்ஃபுல்லான காணொலியா இருந்தாலோ இல்ல நான் தெரியாத விஷயத்த ஒண்ணு இந்த காணொலியில தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யலாம் இந்த காணொலியை. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமே. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.